ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மாய தேசம். எபிசோடு 2வது வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1994 ஆண்டு காலத்தில் நடந்த ஒரு பயங்கர உச்சக்கட்டமான திகில் கதை தான். அதனால் மனபயம் உள்ளவங்க, ரொம்ப இதயம் பலகீனமானவங்க யாராக இருந்தாலும் இதை கேட்க வேண்டாம், தவிர்த்துருங்க. இந்த ஸ்டோரி நமக்கு அனுப்புனது ரமேஷ் என்பவர் தான். இது எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்துலேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பூர்வீக கிராமம். ஆனால் சம்பவம் நடந்த இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடையத்துக்கும் குற்றாலத்துக்கும் இடப்பட்ட ஒரு குறுக்கு வழிச்சாலை உண்டு. அந்த இடத்துல நடந்த சம்பவம். சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 1994 ஆண்டு காலத்தில் தென்காசி மாவட்டம் கடையத்துலேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் தான் ரமேஷ். அவர் குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, அவர் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, அப்பா அம்மா. ரொம்ப ஒரு அழகான குடும்பம், நல்ல ஒரு பாசமானவங்க தான். இப்படி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அக்காவுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, குற்றாலம் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் கட்டி கொடுக்குறாங்க. எப்போதுமே ரமேஷ் அக்கா தங்கச்சி கூட ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர். 3 பேருமே ஒரு ஒற்றுமை பாசமானவங்க தான். அவங்க அக்கா பேரையும் சொல்லியிருந்தேன். அக்கா பேர் மகாலட்சுமி. அப்படிங்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா, அக்கா கட்டி கொடுத்த இடத்துல அவர் எப்போ டைம் கிடைக்குமோ அவர் அக்கா போய் பார்க்க போவாப்புல. போயிட்டு காலையில் போனார்னா ஒரு சாயந்தரம் நேரத்தோடு வருவார். எதனால் கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் சைக்கிள் மிகப்பெரிய அபூர்வம். அந்த சைக்கிளில் தான் போவாப்புல. ஏன்னா அவருக்கு ஒரு வேலைக்கு போகிற மனுஷங்கனால அவருக்கு ஒரு சைக்கிள் இருந்துச்சு. நேரத்தோடு போயிட்டு சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் கிளம்பி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு வழக்கமான காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு லீவு நாளில் அவள் அப்பா அம்மா மகளுக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ பையன்கிட்ட சொல்லி போய் அக்காட்ட கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாருனா, சரி எப்போதும் நம்ம சைக்கிளில் போகிறோம்ட்டு அன்றைக்கி அவர் உறவினர்கிட்ட ஒரு டிவிஎஸ் 50, 94 டிவிஎஸ் 50ங்கிறது பெரிய கொஞ்சம் வசதியான ஆட்கள் தான் வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகிறாரு. போகும்போது அவர் சொந்தக்காரங்க ஏதாவது பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வண்டியோட மதிப்பீடு அன்றைக்கி அது அந்தளவுக்கு ஒரு உச்சக்கட்ட மதிப்பு இருக்கும். சாமானியப்பட்டவங்களால் அந்த டிவிஎஸ் 50 வாங்க முடியாது. அப்படி ஒரு நாளில் வாங்கிட்டு போகிறாரு. வாங்கிட்டு போயிட்டு நேராக குற்றாலம் தாண்டி அந்த கிராமம், சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமத்தில் அக்கா வீட்டுக்கு போய்ட்டு அப்பா அம்மா செஞ்சு கொடுத்த பலகாரத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அக்காக்கிட்ட சந்தோஷமாக பேசி ஒரு அக்கா சமையல் பண்ணி கொடுக்குற சாப்பாடும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கார். எப்போதும் வழக்கமாக ஒரு 4 மணிக்கெலாம் வந்துடுவார் அக்கா பார்க்க போனால். இன்றைக்கி கையில் டிவி சுட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக போகலாமே அப்படின்னு ஒரு இது. அதனால் அக்கா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. நேரமும் கடந்து போகுது. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 7 மணி ஆகுது. அப்போ அக்கா சொல்கிறாங்க, இருட்டாயிடுச்சு, நேரத்தோடு போ வீட்டுக்கு அப்படின்ட்டு. இருக்கா, மாமா வரட்டும், மாமா வேலைக்கு போயிருக்கார்ல, வந்தப்புறம் நான் மாமாவை பார்த்து சொல்லிட்டு நான் போகிறேன்ட்டு. நான் சொல்லிக்கிறேன்டா, நீ போடான்னு. போகிற பாதை இருட்டு பாதையாக இருக்கும், அது இல்லாமல் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்குது. வண்டியை வர நீ நம்ம சொந்தக்காரத்தை வாங்கியிருக்க, பத்திரமா கொண்டு படைக்கணும், அதனால் நீ இப்போ நான் மாமாட்ட சொல்கிறேன் அப்படிங்க. ஆனாலும் ரமேஷுக்கு என்னென்னா மாமா பார்த்துட்டு போகணும் ஒரு ஆசை. மாமா கிட்டத்தட்ட 9 வரைக்கும் வேலை முடிஞ்சு வர்றாரு. அப்புறம் மாமா பார்த்து பேசிட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. குற்றாலத்தை தாண்டி வர்றாரு. குற்றாலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுக்கு பாதை வரும். குறுக்குனா இப்போம்னா நல்லா ரோடாகிடுச்சு, ஏகப்பட்ட காட்டேஜெல்லாம் வந்துடுச்சு. அந்த பாதையில் வரும்போது குற்றாலத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கடந்து வரையுமே ஒரு பெரிய பள்ளமாக இருக்கும். அதாவது என்ன, உங்களுக்கு உதாரணமாக சொல்ல போனால், அந்த பழைய குற்றால அருவி தண்ணீரெல்லாம் அந்த ஓடை வழியாக தான் கிராஸ் பண்ணும். அந்த பாலத்துக்கிட்ட வரும்போது இந்த டிவிஎஸ் 50 செயினு கட் ஆகிடுது. திடீர்னு வண்டி போகிறது நின்னோடனே கரார்னர் சவுண்டு வருது. அப்போ அவங்களாம் அந்த மொபைல் இல்லாத காலம். அவர் கையில் மட்டும் அவர் இந்த பேடி அடிக்கிற பழக்கம் உண்டு, தீப்பெட்டி வச்சுருக்காப்புல.
அப்போ வண்டியை ஸ்டாண்ட் போட்டு என்னடா சவுண்டு வச்சுட்டு, ஆனால் வண்டி ரன்னிங் ஆகுது, ஆனால் மூவ் ஆக மாட்டேங்குது. அப்போ வண்டி ஸ்டாண்டு போட்டு கொஞ்சம் தீக்குச்சியிலே கொஞ்சம் விலகி வச்சு, ஏன்னா கிட்ட வைக்கிறபோது பெட்ரோல் டேங்கு ரொம்ப டேஞ்சருங்கிறதுனால கொஞ்சம் தொலைவில் வச்சு அந்த வெளிச்சத்தில் பார்க்குறேன். அந்த வீல்கிட்ட பார்க்குறப்ப செயின் தொங்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அவர் வந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 டைம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வரும்போது ஒரு 11 மணி ஆகிப்போச்சு. யாருமே ஒரு நடமாட்டம் இல்லாத ஒரு இருள் பகுதியாக இருக்குது. என்ன பண்ணலாம்னு அவருக்கு ஒரு பதட்டம். ஸ்டார்ட் பண்ணி அந்த செயினை லாக் ஜாயிண்ட் பண்ணோம்னா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போக முடியும் அப்படின்னு கொஞ்சம் தூரம் ஓட்டுறாரு. ஒரு 10 அடி நின்றுருப்பார். அந்த சைடு வேலியில் பார்த்திங்கன்னா ஒரு மரங்கள்லாம் அடர்ந்த மரம் இருக்குது. மரத்துக்கிட்ட ஒரு நபர் இரும்பிக்கிட்டு நிற்கிறது. அப்போ இரும்புற சவுண்டு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல யாரா இரும்புறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு நபர் பார்த்திங்கன்னா ஒரு போர்வை கம்பளி போர்வையை போர்த்திட்டு காடு போட்டிருந்தா எப்படி இருக்கும் அப்படி நிற்கிறாங்க. அப்போ அந்த நபர் கேட்குறாரு, யாருப்பா நீ அப்படிங்கிறது. ஐயா நான் அந்த மாதிரி அக்காவை ஊருக்கு வந்தேன், இந்த மாதிரி வர்ற வழியில் அந்த மாதிரி வண்டி செயின் கட் ஆகிடுச்சு, இங்கெல்லாம் நேரத்தோடு போகணும், இப்போ நைட்டு போல் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு தெரியாதா? ஆமாங்க ஐயா, அன்றைக்கி கொஞ்சம் வண்டி இருக்கிற தைரியத்தில் நான் நின்றுட்டேன், கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், இப்படி எனக்கு செயின் கட் ஆகிடுச்சு. நான் பக்கத்தில் ஏதாச்சும் ஒர்க் ஷாப் ஏதாச்சும் வாய்ப்புமா, தெரிஞ்ச மெக்கானிக் எது இருக்கும்? இந்த கிராமத்தில் மெக்கானிக்கெல்லாம் பகலில் மட்டும்தான்ப்பா இருக்கும். அது ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி போனால் தான் ஊரில், அதுவுமே பகலில் கடை. இப்போ ஒரு நேரத்துக்கு யார் பார்ப்பாங்க? சரி வந்தது வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணு அப்படின்னு அந்த நபர் சொல்கிறார். என்னங்க அப்படின்னா, என்னோட மாட்டு வண்டி கொஞ்சம் லாக் ஆகிடுச்சு, கொஞ்சம் தள்ளி விடுது அப்படின்ட்டு. இவருக்கு ஒன்றும் புரியல. ரமேஷ் ஏற்கனவே நம்ம வண்டி வர இப்படி ஸ்டக் ஆகிடுச்சு, இவர் வேறு இப்படி கூப்பிடுதாரன்ட்டு. நீ வண்டியை தள்ளிவிடு, உனக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு அந்த நபர் சொல்கிறார். வண்டி எங்கேயா இருக்குது அப்படின்னு ரமேஷ் கேட்குறாரு. என் பின்னாடி வா அப்படின்னு கூப்பிட்டார். அப்போ இடது பக்கமாக ஒரு பாதை, மண் பாதை மாதிரி போகுது. 2 பக்கமும் அந்த மண் பாதை இருபுறமும் நல்ல வளர்ந்த மரங்களாக இருக்குது. இவர் முன்னே போகும்போது நல்ல கும்மிருட்டு வேறு, ஆனால் அந்த உருவம் முன்னாடி போகுது. இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, பக்கத்தில் ஃபுல்லாக சுற்றி வயக்காடுங்கிறதுனால விவசாயி வேலைக்கு வந்திருப்பார். அப்போ அந்த ஏதாட்டு காய்கறி ஏதாட்டும் எடுத்துகிட்டு போகிற வண்டினால கொஞ்சம் லாக்காக இருக்கும் அப்படின்ட்டு. என்னங்க எவ்வளோ நேரமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படி இந்த வண்டியில் இதாச்சு பள்ளத்தில் மாட்டிச்சு அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கத்திரிக்காய் வண்டியெல்லாம் அறுவடை பண்ணோம், எல்லாம் எடுத்துகிட்டு போக மக்கள், நமக்கு வேலைக்கு வந்தவங்க போயிட்டாங்க, நான் லோடு எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் வயலில் கொஞ்சம் தண்ணி பாய்ச்ச வேண்டியிருந்துச்சு, முளை செடியெலாம் நட்டுருக்கறதுனால அதெல்லாம் முடிச்சுட்டு இதை போகலான்னு நினச்சேன், வண்டி லாக் ஆகிடுச்சு. சரி வந்து கொஞ்சம் தள்ளி விடு அப்படின்ட்டு. எங்கள் வண்டி எங்கேயா இருக்குது, வா நான் போயிட்டு தான் இருக்கேன், பின்னாடி வா நம்ம குரல் கேட்குது. இவர் பின்னாடி போகிறாரு. ஒரு 200 அடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 200 அடி கிடக்கையுமே அந்த உருவம் ஒரு புகை மூட்டை மாட்டம் மறையுது. இவருக்கு அந்த இருட்டுக்குள்ளே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எப்படி நல்ல உருவமாக இருக்குது புகையாட்ட மறையுதுன்ட்டு. ஐயா எங்கே நிற்கிங்க? அதில் எதுவுமே இல்லை. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நாய் சரட்டுன்னு புதற்குலேருந்து சல்லுன்னு இவர் கிராஸ் பண்ணி ஒரு புதற்குலேருந்து வெளியில் வந்தால் அப்படி இருக்கும், சரசரன்னு சவுண்டு. ஒரு நல்லா தெரிஞ்சு ஒரு கருப்பு நாய் கிராஸ் பண்ணும்போது இவருக்கு ஒரு நேரம் பக்குன்னு ஆகி போச்சு. இவர் கையில் டார்ச்சி எதுவும் கிடையாது, இருக்கிற ஒரே ஒரு தீப்பெட்டி வெளியில் மட்டும். வண்டி 200 அடிக்கு முன்னாடி ரோட்டில் நிப்பாட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஐயான்னு கூப்பிட்டு பார்க்காரு. ஆனால் அந்த குரல் எதுவுமே இவருக்கு பதில் கொடுக்கல. உடனே கொஞ்சம் தொலைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டடமாக இருக்குது. அந்த மண் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா கட்டடம் ஒன்று இருக்குது. ஒருவேளை அங்கே பம்பு செட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ரமேஷ் சரி ஒருவேளை ஐயா முன்னாடி போயிருப்பார், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிட்ட போக தான் அவருக்கு ஒரு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அந்த கட்டடம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிணத்தை இருக்கக்கூடிய ஒரு மயான கட்டடம். அதை பார்த்தோன்னே இவருக்கு சுற்றியில் கொஞ்சம் தொலைவில் அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சமாதிகளாக இருக்குது. அது பிணம் இருக்கிற ஒரு கட்டடமாக இருக்குது. இங்கே வந்தார். அப்போ இங்கேருந்து அவர் இங்கே போயிருப்பாருன்னு கூப்பிட்டு பார்க்காரு. இவருக்கு ஒன்றும் வரல. அந்த இவருக்கு அந்த கட்டடத்தை நோக்கி நின்று மிரட்சியாக நிற்கும் போதே பின்னாடி அந்த நாய் வந்து வேகமாக ஓடி வந்தால் பின்னாடி எப்படி ஒரு இழப்பு இருக்கும், ஒரு நாக்கை தொங்க போட்டு எப்படி நாய் இழைச்சிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி சவுண்டு அவர் பக்கத்தில் கேட்குது. அப்புறம் அவர் திரும்பி பார்க்காரு. என்னடா நாய் ஒரு மாதிரி இழைக்கிற மாதிரி இருக்குது, அப்போ நம்மளை கிராஸ் பண்ணி ஓடின நாய் தான் நம்மளை கடிக்கிறது வருதுன்ட்டு திரும்பி பார்க்காரு.
திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு கருப்பு நாய் கண்ணை பார்த்தீங்கன்னா அந்த இருட்டுக்குள்ளேயுமே ஒரு நீல கலரில் அப்படி இருக்குது. வாயெல்லாம் பல் அப்படி ஒரு நாய் கடிக்க போகிற தோரணையில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஐயோ அந்த நாய் யாருன்னு தெரியலையே, இப்படி வந்து நிற்கிது, ஒருவேளை இவருக்குள்ளே தான் அவரையும் காணலை அப்படின்னா ரொம்ப உடம்பெல்லாம் அவருக்கு ஒரு உச்சக்கட்ட பயமாகிடுது. அவர் கூப்பிட்டு பார்த்தா அந்த பெரியவர் எதுவும் வரல. அன்றைக்கி இவர் நாயை பார்த்து நம்ம ஓடினோம்னா கடிக்கும்ட்டு அதுகிட்ட சின்ன சவுண்டு கொடுத்துட்டு சூன்னு பற்றிக்கிட்டே அவர் வாட்டுக்கு கிராஸ் பண்ண பார்க்குறாரு. ஆனாலும் அந்த நாய் அவரை பின்னோக்கியே அந்த இழைச்சி இதோடு வருது. குலைக்கிறது மட்டும் மாட்டுக்கு. அதில் ஒரு நல்லா கவனிச்சிங்க, பொதுவாகவே ஒரு நாய் வந்து குலைக்கும். இந்த நாய் வந்து நாக்கை தொங்கோட்டு ஒரு இழப்போடு அப்படி இது உரிமையோடு வருது. குலைக்கிறது மட்டும் இவருக்கு ஏன்னோ உள்ளுறவு சரியில்லை, அந்த நாய் நம்மளை கடிச்சிருமோன்ட்டு வேண்டாம், இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம், வண்டியை நம்ம ஓட்டிட்டுனான்னு போயிடலாம்ட்டு மறுபடியும் மெயின் ரோடுக்கிட்ட வர்றாரு. மெயின் ரோடுக்கிட்ட வரையும் வண்டியை ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு உருட்ட ஆரம்பிக்கிறார். உருட்டி போக போக அவர் ஆளுக்கு, ஏன்னா அவருக்கு வண்டியை தள்ளுது ஒரு பக்கம், இன்னொன்று மனசுக்கு திக்கு திக்குன்னு அடிக்குது. அவர் எங்கே போனார் இந்த நாய்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி வர அந்த சவுண்டு எதுவுமே இல்லை, இந்த நாயும் காணலை. ஒருவேளை அவருக்குள்ள நாயாகத்தான் இருக்கும், நம்ம அதை விட்டு வந்தோடனே அது போயிடுச்சு போலான்னு நினைக்கிறேன். ஒட்டிகிட்டே வரும்போது அந்த ஓடையை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்திருப்பார். வரையுமே அங்கே தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன திண்டு மாதிரி இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வயலுக்கெல்லாம் இப்போ தண்ணீர் பாசனம் பண்ணாங்கன்னா அதில் சைடு ரோட்டை ஒட்டி கொஞ்சம் ஓய்வு எடுக்க வைக்கிறதுக்கு திண்டு மாதிரி கட்டியிருக்காங்க. அதில் ஒருத்தர் உட்காந்து ஒரு பேடியை பற்றிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ரமேஷ் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது. எப்போ நல்ல வேலை நமக்கு ஒரு ஆள் இருக்கார், இவருக்கு இருக்கான நம்ம பயம் இல்லைன்ட்டு அவர்கிட்ட போய் கேட்கலான்ட்டு அவர்கிட்ட போய் கேட்கும்போது, ஐயா இங்கே ஏதாட்டு மெக்கானிக் எதாவது இருந்தால் சொல்லுங்களேன், வண்டி இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அவர் பேடியை பற்றிச்சிட்டு எதுவுமே சொல்லலை. ஐயா உங்களை தான் சொல்கிறேங்க. கேட்குது. ஆமாம், உன்னை நாங்கள் நிற்க சொன்னேன், நீ எப்படி எனக்கு அந்த வண்டி கூட தள்ளாமல் இங்கே நீ வந்த அப்படின்னு கேட்காரு. என்னது நீங்கள் நிற்க சொன்னீங்களா? ஆமாம், நான் இப்போ தானே கொஞ்சம் நேரம் முன்னாடி உன்கிட்ட சொன்னேன், நீ வருவேன்னு நானும் அங்கே போயிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன், நீ வரலை, நீ வாட்டுக்கு திரும்பி வந்துட்ட அப்படின்னு. நான் அங்கே வந்து பார்த்தேங்க, உங்களுக்கு காணலை. அப்புறம் ஒரு நாய் என்னை விரட்டிச்சு, இப்போ உங்கள் நாய் தான் நினச்சி நான் பயந்து அடித்து திரும்பி வந்துட்டேன். சரி நீ போ, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நான் காலையில் வேறு அழைச்சி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான்ட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது கொஞ்சம் தூரம் வரையுமே அவர் வந்து கொஞ்சம் நெல் அப்படிங்க அவன் திரும்பி பட்டு என்னங்க அப்படிங்கிற ரமேஷ். எந்த வழியாக போக போகிறான்னு? ஐயா நான் மெயின் ரோடை தாண்டி வலது பக்கமாக திரும்பிடுவேன். அப்படியா, சரி நீ கிளம்பப்பட்டு. இவர் சரின்னு சொல்லிட்டு திரும்பி வண்டியை ஓட்டிகிட்டு வர்றாரு. கொஞ்சம் தூரம் உருட்டும்போது அந்த வண்டி ஒரு யதார்த்தமான ஒரு இதாக இருக்குது. அப்போ போக பார்த்திங்கன்னா வண்டியில் வெயிட்டு ஒரு ஆள் ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். என்னடாச்சு ஒரு செக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஒட்டிட்டு போகிறாரு, இன்னொரு ஆள் ஏற்கனவே. ஆனால் ஏன் அப்படி திடீர்னு ஆகுது? ஒருவேளை ஏதாட்டு வீலில் சிக்கிருக்குமா அப்படின்னு அவருக்கு ஒரு. ஆனாலும் வண்டியை ஸ்டாண்டை போட்டு பார்க்காரு, வீலில் எதுவுமே இல்லை. சுற்றி விட்டு பார்க்காரு, ஃப்ரீயாக இருந்தது. அப்புறம் என்னதாச்சு அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்டாண்டுக்கு விட்டும்போது சரியான வெயிட்டாக இருக்குது. அதில் லேசாக திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி அந்த பெரிய ஒரு முக்காடு போட்டிருந்தாரு, அவர் பின்னாடி உட்காந்துருக்கார். சரி, கருப்பு உருவமாக ஒரு புகை மூட்டமாக இருக்குது. இவர் அந்த இடத்துல அலறிக்கிட்டு அப்படி பொத்துன்னு விழுந்துட்டார். விழுந்து பார்த்தீங்கன்னா அவர் முடிச்சு பார்க்குறப்ப அதிகாலையில் ஒரு 5 மணி. அப்போ அந்த பக்கத்தில் வயக்காட்டுக்கு வர நம்ம கிராமத்து மக்கள் என்ன பண்ணால் அவங்க தான் எழுப்பி, என்ன தம்பி இங்கே நான் விழுந்து கிடக்க, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு இவர் ரமேஷ் முடிச்சுட்டு அப்போ நடந்த சம்பவத்தை சொல்கிறார். நைட்டு இந்த மாதிரி வந்தேன் அக்கா வீட்டுக்கு, வரும்போது அந்த ஓடக்கிட்ட வண்டி இதாகிடுச்சு. அப்போ ஒரு பெரியவர் இந்த மாதிரி கூப்பிட்டாரு, எல்லா சம்பவத்தையும் சொல்லுவாங்க அந்த பக்கமாக. அப்போ சொல்லுவாங்க, தம்பி அந்த பக்கம் சுடுகாட்டு இருக்குப்பா, அங்கே எதுக்கு நிற்பான் நைட்டு கூட அப்படின்னு. ஆமாங்கண்ணா, ஆனால் போனதுக்கு அப்புறம் தான் அது சுடுகானே தெரியும். ஆனால் அவர் என்னை அங்கே தான் கூப்பிட்டு போனார். நான் கூட நினச்சேன் வயலில் வயலில் வச்சுருக்கிற மாட்டு வண்டி லாக் ஆகிடுச்சு, தள்ளி விட சொல்லியிருந்தார்.
நான் ஒரு வயல் வச்சுருக்கறனால ஒரு விவசாயி நினச்சி நான் போயிட்டேன். சரி சரி, நீ ஏதாவது வீட்டில் ஏதாவது அந்த தகவல் இருந்தால் கூப்பிட்டு வா, அந்த வண்டியை ஓரமாக சாத்தி போட்டு பஸ் ஏறி போயிட்டு வா. நாங்கள் இங்கே ஆட்கள்லாம் வேலை பார்ப்போம், வண்டி யாரும் தூக்க மாட்டாங்க. வண்டி நீ மெக்கானிக் கூட்டியும் சரி பண்ணிட்டு அப்புறம் ஓட்டிகிட்டு போ, அந்த ஓரமாக மரத்து ஓரமாக நிப்பாட்டிக்கான்னு சொல்லுவேன். சரிங்க நான் சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு, அவர் உடம்பு தளர்வு சரியான விடிய விடிய அவர் அந்த நைட்டுக்கு நடந்த சம்பவத்தில் அவர் உடம்புல தளர்ச்சியாகுது. மெல்ல நடந்து மெயின் ரோட்டுக்கு வராரு. அந்த ரோட்டில் ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறி ஊருக்கு வந்துட்டு அப்புறம் அங்கே உள்ள மெக்கானிக்கை கையோட கூட்டி வர சொல்லி இவர் வீட்டில் போய் படுத்தது தான். அப்புறம் அப்பாட்ட சம்பவத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்பா ஒரு ஆளை கூப்பிட்டு போய் வண்டியை தூக்கிட்டு வந்துட்டார். எப்படி போயிட்டுருக்குது, அங்கே வீட்டுக்கு போன அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் படுத்து ஒரு ஆளை அடித்து போட்டா இப்படி இருக்கும், உடம்பெல்லாம் வலினா வலி அப்படி. அதனால் அவன் அம்மா வந்து பாட்டு என்னன்றது எதிர்க்க முடியலை வரால. சரி ரைட்டுன்ட்டு அவருக்கு என்னென்ன தேவையோ அதுக்குள்ள மருந்து உபகரணம்லாம் கொடுத்து அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் வெந்நீர் போட்டு கொடுக்குறாங்க. குளித்தவொடனே கொஞ்சம் இதாக இருந்து குளித்த பிறகு ஒரு வாட்டுக்கு வெளியில் போகிறாரு. அன்றைக்கி வேலைக்கு வராரு, போக முடியல, வெளியே போய் ஒரு கடைக்கு போய்ட்டு வர்றாரு. அன்றைய நேரம் முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி நைட்டு அம்மா அப்பா தங்கச்சியோட தூங்குறாரு. இவர் எல்லாருமே ஒரு ஹாலில் தான், அதாவது பெரிய அளவுக்குலாம் இல்லை, சாதாரண ஓட்டு வீடு தான் அவங்களுக்கு. அதனால் அப்பா கட்டில் படுத்திருப்பார், இவர் அவன் அம்மா தங்கச்சியெல்லாம் கீழே படுத்திருப்பாங்க. கீழே படுத்திருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கு போல் பார்த்திங்கன்னா ஒரு உருவம் அவர் மேலே ஏறி அவர் நெஞ்சை பிடிச்சி அமுக்கிற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு வருது. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ நம்ம கழுத்து படுத்திருக்க மேலே கற்றுக்க அதால் உணர்த்துறாரு. அவரால் கத்தவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அவருக்கு ஒரு உணர்வு மட்டும் நல்லா தெரியும். கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. லேசாக அந்த மங்களை தூக்க கலக்கத்தில் முழிச்சா எப்படி இருக்கும், அப்போ பார்க்கும்போது அந்த உருவம் வந்து அப்படி உணர்ந்து அவரால் அம்மா அப்பான்னு கத்த முடியல. அந்த ஆள் கையை காலை உதறுதாரு. அந்த கை காலை உதரும்போது பக்கத்தில் அம்மா படுத்துட்டாங்க. அவங்க மேலே அந்த கை உதரும்போது பட்டுது. அவங்க முடிச்சு பார்த்துட்டு எனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு முடிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியலை. அவள் பையன் இப்படி உதறிட்டு கிடக்க பார்க்குறாங்க. உடனே அங்கே போய் அந்த நேரத்தில் போய் தண்ணி எடுத்து போய் மோசடி வச்சு போயிட்டு கேட்குறாங்க. அன்றைக்கி ஒன்றும் இல்லைம்மா, தூக்கத்தில் கனவு பண்ணிட்டேன், அதனால் போயிடுச்சு. அப்படியா, சரி சரி படு. அப்புறம் படுத்ததுக்கப்புறம் அவருக்கு அப்படியே யோசனை பண்ணி பார்க்காரு. முதல் நாள் நைட்டுக்கு என்ன நடந்துச்சு, இப்போ ஏன் அப்படி ஒரு உருவாக இருக்குன்ட்டு. சரி இப்போ எங்கேயும் சொல்ல வேண்டாம், தங்கச்சி வர தூங்கிட்டு பயந்துருவான்ட்டு அப்பா மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக்கலான்ட்டு அணைய பொழுது அமைதியாக முடிஞ்சிச்சு. காலையில் நம்ம வழக்கம் போல் வேலைக்கு போகிறாரு. அவர் வேலைக்கு போகிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் தான் போகிறாரு. ஒர்க் ஷாப் போகிறது அங்கே போய் 2 வீலர் வேலை ஒர்க் ஷாப்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி வேலை பார்க்கும்போது அன்றைக்கி டைம் முடிஞ்சு வேலை முடிஞ்சு ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்துட்டு அன்றைக்கி நைட் சாப்பிட்டு அன்றைக்கி தூங்குறாங்க. தூங்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நடுநிசையில் பார்த்திங்கன்னா அவர் காலை வந்து வருடி விடுத மாதிரி இருக்குது. ஆனால் அவருக்கு நல்ல உணர்வு வருது. தூக்கத்தில் யாரும் நம்ம காலத்தில் இது மாதிரி தான் இருக்கான்ட்டு லேசாக அந்த தூக்கத்தை வந்து விடுபடுதார். இப்போ ஒருவேளை நம்ம வேலைக்கு போயிட்டு வரதுனால சில நாள் அவருக்கு வந்து உடம்பு முடியாத சமயங்களில் அம்மாவோ அப்பாவோ அந்த காலை பிடிச்சி விடுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையங்கிறனால பொதுவாகவே தாய் தப்புகனுக்கு பிள்ளைங்க மேலே ஒரு பிடிக்கும் இருக்கும்னால அதனால் அப்பா தான் ஒரு வேலை பண்ணுவாங்க, அவளை காலை பிடிச்சி விடுவாங்கன்ட்டு சரின்னு அவர் கண்ணை முடித்து பார்க்காம தந்தார். ஆனால் அந்த காலை பிடிக்கிற தன்மையை பார்த்திங்கன்னா நேரம் போக போக அந்த பெருவரலை பிடிச்சி வலுவாக இழுக்கிற மாதிரி இருக்குது. அந்த வலுவாக இழுக்கிறப்ப வலி உச்சக்கட்டமாக இருக்குது. அதனால் ஆள் கத்துனோடனே அப்பா அம்மாவும் முடிச்சுட்டு என்னடாச்சு ஏன் அப்படி கத்துறான்ட்டு அன்றைக்கி அம்மா என் காலை பிடிச்சி விட்டது யாருமான்ட்டு. நாங்கள் யாரும் இல்லைடா, நாங்கள் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லை என் காலை நல்லா பிடிச்சிட்டாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பெருவரில் வலுவாக இழுத்தாங்கம்மா, வலி தாங்க முடியலன்ட்டு. என்னடா சொல்கிற, அப்படி யாரா எடுக்கப்படுறாங்க அப்படி இங்கே பாருன்னு காலை கட்டுறாரு. அந்த பெருவரல்கிட்ட ரத்தம் கட்டி போயிடுச்சு. அதாவது ஒரு விரலை வலுவாக ஒரு ஆக்ரோஷமாக இழுத்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா அழுத்தி பெருவரல் வச்சு அழுத்தி இழுத்தா அப்படி இருக்கும். அந்த விரல் பட்ட இடங்கள் மாதிரி அந்த ரத்தம் கட்டி போயிடும். அதில் அந்த பையன் இதை பயந்துருப்பாங்க, நேற்றுக்கு வர லேட்டாக இருந்தால் அங்கே நடந்துருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மயங்கி வர விழுந்திருக்காங்க. அதனால் உபூதி அடித்து சாமி கொடுத்து
அவங்க குலசாமின்னு பார்த்தீங்கன்னா சுடலை மரம் தான். அந்த சாமிக்குள்ள விபூதி எப்போதும் வீட்டில் வச்சுருப்பாங்க. சில நேரம் எடுத்து வந்து பையனுக்கு நெத்தியில் பூசிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிக்க வச்சுட்டு வருவாங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து மெல்ல கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3:30 இருக்கும். அவள் அப்பா திடீர்னு முடிச்சு பாத்ரூம் போகலான்ட்டு. அவங்களுக்கு பொதுவாக பாத்ரூம் வாங்க வெளியில் தான் போவாங்க, கிராமத்து சைடுங்கனால. அதெல்லாம் வெளியில் கிளம்புறான்ட்டு கதவை திறக்கலான்னு போகும்போது பையனை தற்சமயம் திரும்பி பார்க்குற பையன்கிட்ட ஒரு கருப்பு ஒன்றும் அந்த பையனை வந்து உத்து பார்க்குறாப்புல இருக்கு ரமேஷ். உடனே இவருக்கு யாருடா இந்த நேரம் அப்படின்ட்டு உடனே அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ மின் விளக்கு கிடையாது, மணெண்ணெய் விளக்கு. அந்த மணெண்ணெய் விளக்கு பத்தைக்கு சொன்னேன். அந்த உருவம் வந்து அப்படியே போக மாட்டாமல் மாறிது. இவருக்கு அப்போ தான் புரியுது, இது சரிபட்டு வருது, இது ஏதோ ஒரு இதாக பையன் வர 50 நாள் பயந்துருக்கான், இன்றைக்கி இந்த மாதிரி நடக்குது. அப்போ இதை நம்ம காலையிலே போய் நம்ம குலதெய்வத்துக்கு என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். இருக்கிறது ஒரு பையன், ஆம்பளை பையன், நம்ம ஒரு சாதாரணமாக நினைக்க விட்டுறக்கூடாது. அப்புறம் காலையில் நம்ம பையனை நீ வேலைக்கு போகண்டான்னு சொல்லி வா நம்ம கோயில் வரைக்கும் போனோம், நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கும்போது பையன் வந்து அன்றைக்கி இல்லைப்பா நான் வேலைக்கு போகணும், நான் வர முடியாது அப்படின்னு. டேய் போயிட்டு ஒரு அரை மாதம் வந்துடலாம்டா, நீ மதியத்துக்கு மேலே கூட வேலைக்கு போ, இன்றைக்கி கண்டிப்பாக போகணும், நம்ம சாமி கும்பிடணும், ஒரு நேர்த்திக்கடனுக்கு நம்ம மாலையெல்லாம் வாங்கி போட்டு கும்பிட வேண்டியது. நான் தான் வர முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா ரமேஷ் ஆக்கிரமம் செய்தார். அவர் ஆக்கிரமாக சொல்லும்போதே அவர் கண் பார்வையே ஒரு உருட்டலாக இருக்குது. அதை அப்பா நல்லா உன்னிப்பாக பார்த்தாரு. பையன் யதார்த்தமாக இல்லை, சாதாரணமாக நம்ம பையன் நம்மளை அப்படி ஏற்று பேச மாட்டான், அது இன்றைக்கி சொல்லுது. அப்பா அப்பா சொல்கிறார், நீ என்னடா சொல்கிறது, கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற. அன்றைக்கி அவர் பையன் ரமேஷுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் அப்படியே உச்சக்கட்டத்தில் வந்து என்ன எப்படிடா நீ கூப்பிடுவ அப்படின்ட்டு, நான் எதுக்கிட்ட அங்கே வரணும், வாடா போடான்னு பேசுகிறாரு. அப்போம்னா அவன் அம்மா அந்த சத்தம் கட்டி வெளியாகும்போது என்னதுன்னு எனக்கு பையன் நிற்கிற நிலையும் அப்பாவை வந்து அந்த வாடா போடாமல் பேசுகிறத பார்த்து, அப்பாவை பற்றி என்னடா பேசிகிட்டு இருக்கேன்ட்டு, உன் புருஷனை ஒழுங்காக இருக்க சொல்லு, என்னை கோயிலுக்கு வர சொல்லுவான், நான் அங்கெல்லாம் வர முடியாது, எனக்கு வேலைக்கு போகணுன்ட்டு. எனக்கு பக்கத்து வீட்டில் அந்த சண்டை, இந்த வாக்குவாதங்கள் அதிகமாக இருந்துட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டாங்க. அந்த வீட்டில் வந்து என்ன பிரச்சனை இருக்கும்போது அவள் அப்பா வந்து தனியாக அவங்கள கூப்பிட்டு, பையனுக்கு சரியில்லை, கொஞ்சம் இருங்க, அவனை கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேக்கான், அதுக்கு தான் இந்த மாதிரி வாடா போடான்னு பேசுகிறான். இல்லையே அவன் பையன் இந்த மாதிரி பேச மாட்டானே அப்படின்னு. அது எனக்கு நல்லா புரியுது, இது அவனாகவே பேசலை, இதில் வேறு ஏதோ ஒரு இது இருக்குது, நம்ம கோயிலுக்கு போய் தான் நம்ம போய் பார்க்க வேண்டியது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 பசங்களை கூப்பிட்டு வாங்க, அங்கே இருக்க வாலிப பசங்க 2 பேரை கூப்பிட்டு வந்து இவரை அப்படியே கட்டி போட்டு தூணில் கட்டி போட்டுருந்தாங்க. அவர் எவ்வளவோ திமிர்ந்தார், நான் வரமாட்டேன், என்னை கோயில் கூட்டு பண்ணி நான் குடும்பத்தையே அழிச்சிருவேன் அப்படின்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறாரு. அன்றைக்கி இதுக்கு மேலே ஒன்று பேச முடியாது. உடனே ஒரு ஆட்டோ வர சொல்கிறார். ஆட்டோ வர சொல்லி ஆட்டோவில் வச்சுட்டு போய் குலதெய்வம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குது, கோயிலுக்கு கொண்டு போவேமே. அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே வரமாட்டேங்காரு. ஆனாலும் இந்த பசங்க கூட போனதுனால அப்படியே துண்டு கட்டாக தூக்கிட்டு போய் கோயில் முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க. அங்கே இவர் அந்த பூசாரிக்குன்னு தகவல் சொல்லிட்டாங்க. கோயில் பூசாரி வந்துடுறாரு. அவர் வந்து நம்ம சொல்லமாட்ட சாமிக்கு ஒரு பூஜைலாம் பண்ணிட்டு அப்படியே மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு சொல்லமாட்ட சாமி அவர் உடம்புல வர வைக்கார். வர வச்ச உடனே அவர் அன்றைக்கி ரொம்ப ஆக்ரோஷமாக சாமியாடி, நீ யாருடா அப்படின்ட்டு, என் பிள்ளை மேலே நீ யார் இருக்கியா, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்ல முடியாது அப்படின்ட்டு ரமேஷ் உடம்புல இருக்க ஆன்மா வந்து, நீ சொல்லலைன்னா போனே நான் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன், அதுவும் நீ சாதாரணமாக அனுப்ப மாட்டேன், உச்சக்கட்டம் வருவேன், நீ எங்கேயுமே நிம்மதி இல்லாத அளவுக்கு நான் சுத்த விட்டுருவேன், ஒழுங்கு முறையாக சொல்லு, நீ யார், என் பிள்ளை வந்து பிள்ளை மேலே இருக்கியாரு. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு தனி ஒரு பூஜையெல்லாம் பண்ணி அது சொல்ல அப்போ அந்த சொல்ல மாட்ட சாமி அந்த கோயில் உள்ள விபூதி எடுத்து பையன் மேலே அப்படி வீசுகிறார், ரமேஷ் மேலே. வீசினோடனே அந்த விபூதி பட்டோடனே அந்த ஆன்மாவுக்கு ஒரு நடுக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் சாமி சொல்ல மாட்ட சாமிக்கிட்டலாம் நம்ம ஒரு சீக்கிரமாக இது பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் எடுத்து பேச முடியும் ஆன்மா. அப்போ சாமியோட ஆக்ரோஷம் தாங்க முடியாமல் அந்த ஆன்மா கட்டுப்பட்டு
நான் சொல்லிட்டு தான் வந்துட்டு சொல்லு இப்போ நீ யாருன்னு சொல்ல முடியும். நான் என்னோடய ஊர் வந்து குற்றாலம் பக்கத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஒரு கிராமம் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வரும். அப்போ இது என்ன சம்பவம், எதனால் நடந்துச்சு, நீ எப்படி இறந்த, எதனால் இந்த பையனை பிடிச்ச அப்படின்னு. அப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் எங்கள் 2 பேர், நாங்கள் 2 பசங்க அண்ணன் தம்பிங்க, அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க. அப்போ சொத்துக்கள் நிறையா உண்டு வயக்காடு எங்களுக்கெல்லாம். அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, தம்பி நான் ஒருத்தன். அண்ணனுக்குள்ள பாகப்பிரிவினை பிரிக்க சொன்னான். அப்போ நான் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் உறவினர்கள்லாம் தம்பிக்கு கல்யாணம் ஆகட்டும், கல்யாணம் ஆன பிறகு பிரிச்சுக்கங்கப்பா அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அண்ணன் சொல்லிட்டான், தம்பி கல்யாணம் ஆகிற வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன், அதனால் சொத்தை ஃபுல்லாக என் கண்ட்ரோலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அண்ணன் சொல்லும்போது இவர் ஒத்துக்கல. இவர் உறவினர்கள்லாம் சொந்தக்காரன் சொன்னான், அது சரிபட்டு வராது, முறைப்படி 2 பேரும் பிரிச்சுக்கலாம், அவனுக்கு ஒரு கல்யாணம் முடியணும், நல்ல காரியம் பிடிச்ச பிறகு நீங்கள் சுமூகமாக படிச்சுட்டு போங்கன்ட்டு. இதனால் எங்கள் அண்ணனுக்கு என் மேலே ஒரு இது, எங்கே கல்யாணம் பண்ணிட்டோம்னா எனக்கு பாதி சொத்து வந்துருமான்ட்டு. இதை என்ன பண்ணலாம்னு எனக்கு ரொம்ப நாளாக திட்டம் போட்டுருந்துருக்கான். நான் என்னோடய பகுதியிலுடைய நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு அறுவடை காலத்தில் எனக்கு வந்து வாழையெல்லாம் பயிரிட்டோம். வாழைத்தாரை ஏற்றி விட்டு அன்றைக்கி வந்து அறுவடை பண்ணி வாழைத்தாரை ஏற்றி விட்டு ஆட்கள்லாம் அனுப்பிட்டோம். அப்போ கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு போல் நான் மாட்டு வண்டி எடுத்து கிளம்புறேன். கிளம்பும்போது எங்கள் அண்ணன் 2 பேரோட வந்துட்டு யாரோ கூலிக்கு ஆளை கூட்டி வந்து என்னை அந்த இடத்துலையே அடித்து கொன்று, அங்கே நான் சுடுகாடு இருக்குது, சுடுகாடுக்கிட்டே ஒரு குழியை தோண்டி என்னோடய நான் செல்லமாக வளர்க்குற நாய் எப்போதும் என் கூடயே தான் இருக்கும். ஆனால் அதை ரொம்ப ஆக்ரோஷமாக என்னை அடிக்கும்போது அது வந்து அவங்கள கடிக்க போவேங்க. அந்த நாயையும் கொண்டுட்டாங்க, என்னையும் கொண்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஆழத்தில் அங்கே குழி தோண்டி எண்ணெயை முதல்ல பதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 அடி மண்ணை போட்டு அதுக்கப்புறம் அந்த நாயை போட்டு மூடிட்டாங்க. அதனால் ஊரில் வந்து கேட்டப்போ என் தம்பி எங்கே போனான்னு தெரியல, அந்த மாதிரி நான் ஊரை விட்டு போயிட்டேங்கிற ஒரு பொய்யான செய்தியை பரப்பிட்டாங்க. நானும் ஊர் மக்களும் பாதி பேர் நம்பினாலும் மீதி பேர் அதை நம்பிட்டாங்க. சில பேர் நம்பாமல் போனாங்க. நானும் அந்த இடத்துல ஆன்மாவாக இருந்தேன். எனக்கு ரொம்ப இந்த மரணம் என்னால் தாங்க முடியலை. நான் எவ்வளவோ கற்பனை, ரொம்ப ஆசையாக இருந்தேன், நான் வாழ்க்கையில் எப்படி இல்லாமல் இருக்கலாம்ட்டு. என்னை எப்படி நெருக்கடியாக சாகடிச்சிட்டான். அப்படி நான் துடிச்சு சாகும்போது என்னால் அந்த வழியில் போகிற ஆண்களை யாரையும் விடக்கூடாதுன்னு இருந்தேன். அப்போ தான் அன்றைக்கி இந்த பையன் அந்த வழியாக 2 வீலரில் வரும்போது நான் இவனை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி உள்ள எடுத்துகிட்டு வந்தேன். அது சரி, நீ எப்படி ஒரு வயசான ரூபத்தில் எப்படி அந்த பையனை உள்ளே கூட்டு போனான்ட்டு. எனக்கு வந்து நான் வயசான ரூபத்தில் வரல, அந்த இருட்டான பகுதியில் பார்த்தீங்கன்னா நான் அந்த கம்பளி புரை போட்ட மாதிரி தான் ரூபத்தில் வந்தேன். என்னோடய குரல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிறதுனால அவனுக்கு அது வயசானவர் மாதிரி இருந்துச்சு. அவனை என்னை ஐயாயிரன்னு கூட்டனால நானும் அதே ரூபத்தில் அவனை உள்ளே எடுத்துகிட்டு போனேன். அப்படி ஒரு இது அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து உள்ளே கூப்பிட்டு போனேன். ஆனால் என்ன வந்துட்டு என் நாயும் இறந்ததுனால என் நாயும் ஆன்மாவத்தை என் கூட சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ தான் இவனை பயன்படுத்தி ஆக்கிரமம் பண்ண ஆரம்பித்தேன். சரி அவனை விட்டு இப்போ விலகி போயிடு, அவன் உனக்கு எந்த தீங்கும் பண்ணலை, உனக்கு கெடுதல் பண்ணவங்க அவங்கள நீ தண்டனை கொடுக்க தப்பு இல்லை அப்படி. அவங்கள நான் தண்டனை என்றைக்கே கொடுத்துட்டேன். என்னை எங்கள் அண்ணன் கொண்டது ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் அவனையும் அதே வயக்காட்டில் வச்சு ரத்தம் கக்கிற அளவுக்கு நான் பயன்படுத்தி கொண்டுட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து செய்யக்கூடிய அந்த ஈமச்சடங்குகள் சரியாக பண்ணலை, அதை முறைப்படி யாரும் பண்ணாதனால என்னோடய ஆன்மா இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக முடியலை, என்னால் மோட்சத்துக்கும் போக முடியலை. அதனால தான் நான் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன்ட்டு. சரி உனக்கு நான் மோட்சத்தை கொடுக்குறேன், நீ இந்த பையனை விட்டு கிளம்பு, உனக்கு என்னென்ன தேவையோ அதையும் நான் பண்ணி வைக்கிறேன்ட்டு. அப்போ எனக்கு மட்டும் கூடாது, என்னோடய நாய்க்கும் பிடிச்ச உணவுகள்லாம் நீங்கள் படையல் பண்ணணும். படையல் பண்ணி எனக்கு வேஷ்டி சட்டை துண்டு எல்லாம் எடுத்து வைக்கணும். எனக்கு வாட்சி கட்டணும் ரொம்ப நாள் ஆசை, எனக்கு ஒரு வாட்சி எடுத்து வச்சுருங்க அந்த இடத்துல அப்படின்ட்டு. அப்படியா, சரி எல்லாம் பண்ணிவிடுவோம், நீ அந்த பையனை எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி சொன்னேன். அந்த ஆன்மாவும் சத்தியவாக்கு கொடுத்துட்டு எனக்கு இதை பண்ணிடுங்க 2 நாளில், நானும் அந்த பையனை தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் அப்படி போயிடுறேன்ட்டு. நீ உன் ஆசைப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த ஆன்மா அந்த ரமேஷை உடம்பு விட்டு கிளம்பிடுச்சு. அப்புறம் தான் பூசாரி சாமியாட்டு சொன்னது கேட்டிங்கள்ல, அந்த ஆன்மாவுக்கு பிடிச்சதை பண்ணிடுங்க, அது எதுவும் தொந்தரவு பண்ணாது, பாவம் அது ஒரு
வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் அப்படி கொடூரமாக பண்ணதுனால இந்த மாதிரி அது உச்சக்கட்ட கோவத்தில் இருந்திருக்கு. யாராக இருந்தாலும் ஒரு மனுஷ வாழ்க்கையில் இப்படி ஒரு துர்மரணம் ஏற்பட்டால் அது நடக்கிறது தான். இப்போ அதுக்கு புரிகிற மாதிரி சொல்லியாச்சு. அதை நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணாது. நீங்கள் அதுக்கு செய்யக்கூடிய மட்டும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரமேஷ் அப்பா அம்மா எல்லாம் சரின்னு கேட்டு அதே மாதிரி சொன்னபடி அந்த சுடுகாட்டுக்கிட்ட போய் அந்த ஆன்மாவுக்கு வேண்டியதெல்லாம் படையல் பண்ணி நல்ல ஒரு சிறப்பாக ஒன்று பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த நாய்க்கு பிடிச்ச உணவுகளையும் கொண்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரமேஷுக்கு ஒரு 2-3 நாளில் அந்த அந்த உடம்பு சோர்வு, அந்த காய்ச்சல் மருந்தெல்லாம் கொஞ்சம் மெல்ல மெல்ல கம்மியாகி ஒரு நார்மல் நிலைமைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. எப்போதும் போல வேலைக்கு போய் வராரு. இப்போ அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. இவர் கொஞ்சம் வீட்டில் ஓய்வு எடுக்கிற நிலைமையில தான் இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா பசங்க நல்லா படித்து பெரிய வேலையில் இருக்கிறதுனால அப்பாவை வந்து வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி ஃபேமிலி இப்போது சந்தோஷமாக இருக்காங்க. இதுபோல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அமானுஷ்யமான நிகழ்வு நடந்ததுன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் வாய்ஸ் நோட்டானாவோ மெசேஜாகவோ அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் பதிவேற்றம் பண்ணுறேன். மீண்டும் மறுபடி ஒரு வீடியோவில் சந்திப்போம்.